ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் இன்னைக்கு என்ன மீன் வாங்கியிருக்கேன்னு தான் நான் காமிக்க போகிறேன் உங்ககிட்ட. இன்னைக்கு நான் குழுவலை மீன் தான் வாங்கியிருக்கேன். ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ கொண்டு போய் கடலில் விட்டா கூட ஓடு போலிருக்கு, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. குழுவலை மீன் ஒரு ஐலேயுமா வாங்கியிருக்கேன். இந்த 3 மீனுமே வெறும் 150 ரூபா தான். மீனெல்லாம் இப்போ ரொம்ப சீப்பான விலைக்கெல்லாம் கிடைக்குது. மீனை எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்க. இதில் சின்ன சின்னதாக செல்லெல்லாம் இருக்கும். இதை நம்ம இப்படியே செத்து எடுக்கணும். மீன் வெட்டுதெல்லாம் அவ்வளோ ஈஸி தாங்க. உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு நம்ம கடற்பரை சைடு உள்ள பெண்களுக்கு எல்லாமே மீன் வெட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் அவங்களுக்கு பிறந்ததுலேருந்தே மீனை பார்த்து மீனை கட் பண்ணதை பார்த்து அவங்களுக்கு பழகிருக்கும். ஆனால் மீனே பார்க்காதவங்களுக்கு மீன் கட்டணும். அதனால இந்த மீன் சைடில் எல்லாம் வெட்டி கீழே போடணும். குழால மீன் குழம்பு வச்சோன்னா குழம்பு அவ்வளோ டேஸ்டாக தான் இருக்கும். இது இப்போதான் வெள்ளத்தில் எனக்கு கொண்டு வந்தது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஐஸே வைக்கவே இல்லை, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாங்கள் அதிகமாக எனக்கு மீன் இவங்க தான் கொண்டு வருவாங்க. எப்போமா ஒரு டைம் தான் நான் மீன் வாங்குறது. மற்ற டைமில் இவங்க மீன் கொண்டு வருவாங்க. அதான் நான் குழம்பு வைக்கிறது. ஆனால் இன்னைக்கு இந்த 3 மீனுமே நான் வாங்கியிருக்கேன். பாருங்க, பூவை பாருங்க. மீனை அழுவுனதா ஃப்ரெஷ்ஷானதான்னு எப்படி பார்க்குவாங்கன்னு தெரியுமா? இந்த பூவை எடுத்து பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ சோப்பாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ சோப்பாக இருந்தால் அது ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். இந்த பூவோட கலர் மாற மாற மீன் அழுகிட்டு இருக்கும். அது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எங்களுக்கு அதிகமாக ஃப்ரெஷ்ஷான மீனுக்கு தான் அதிகமாக கிடைக்கும். நாங்கள் எப்போ பெருசாக தான் வெட்டுவோம். எனக்கு பெருசாக வெட்டினா தான் எனக்கு பிடிக்கும். அப்போ தான் ஒரு மீன் சாப்பிட்டா கூட கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். இந்த சின்னதாக வெட்டும்போது நிறைய மீன் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. பாய்.